நாள் முழுக்க நான் ஸ்டாப் எனர்ஜி லைன் டேட் சிரப். தங்கம் விலை கிடுகிடு என உயர்ந்து வருகிறது. சவரன் ஒன்றுக்கு ஒரு சவரம் அப்படின்னா 8 கிராம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நாம் போட்டிருக்க விலை 22 கேரட் தங்கம். 22 24 கேரட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா 24 கேரட் பியோர் கோல்ட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதில் 99.99% தங்கமாக தான் இருக்கும். அது முதலீடு செய்யறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. 22 கேரட் தங்கம் நாம் நகையாக செஞ்சு போட்டுக்கலாம். 22 கேரட்டை 916 என்றும் அழைப்பார்கள் இல்லையா? 916 அப்படின்னா 91.6 91.6 என்று பார்க்க வேண்டும். அது என்ன 91.6% தான் அதில் ஒரிஜினல் தங்கம். மீதியெல்லாம் மற்ற உலோகங்களை கலப்படம் செய்வார்கள். அப்பொழுதுதான் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த நகை செஞ்சு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதளவுக்கு கடினமாக 24 கேரட் அந்த பியோர் கோல்டு இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அது முதலீடு செய்வதற்காக மட்டுமே அது வைத்துக் கொள்ளப்படுகிறது. சரி, சவரன் ஒன்றுக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரூபாய் 41,528 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. வெள்ளி விலையும் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றுக்கும் இன்னைக்கும் தங்க விலை என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேற்று ரூபாய் 41,200, இன்று 41,528. ஒரே நாளில் 328 ரூபா தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு அதிகரித்திருக்கிறது. சென்ற வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்ற வாரத்தை விட தற்பொழுது ரூபாய் 840 அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்ப்போம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தங்க ஹோல்சேல் வியாபாரிகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் உலக பொருளாதாரத்தில் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறதோ, அங்கே கொஞ்சம் மெத்தனம் தென்படுகிறதோ, அவர்கள் நிலையான முதலீட்டில் இறங்குவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தில் முதலீடு செய்வார்கள். தங்கத்தில் பணத்தை கொண்டு வந்து போட்டால் பெருசாக நமக்கு நஷ்டமாகாது, பாதுகாப்பான முதலீடு என்பதால். அப்படி சமீபத்தில் உலகத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது 2 விஷயங்கள். ஒன்று, சீனாவில் கொரோனா அதிகரித்து விட்டது என்ற செய்தி. அந்த செய்தியால் என்னாச்சு அப்படின்னா, ஒருவேளை சர்வதேச அளவில் ஊரடங்கு வருமா, சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பாதிக்கப்படுமா, இதன் காரணமாக ஊரடங்கு வந்தால் முதலீடுகள்லாம் பாதிக்கப்படுமா என்ற ஒரு அச்சம் நிலவியது. 2வது, உலகத்தில் சில பொருளாதார நிபுணர்கள் என்ன சொன்னாங்க, இந்த ஆண்டு பொருளாதார நிலைக்கு மந்தமாக ஆண்டாகவே தற்பொழுது தென்படுகிறது என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். இதனால் பணத்தில் கொண்டு போய் முதலீடு செய்கிறவங்க தங்கத்தில் முதலீடு செய்தால் பாதுகாப்பு என தங்கம் வாங்க ஆரம்பித்த காரணத்தினால் தங்கத்திற்கு மவுசு அதிகரித்தது. எந்த பொருளுக்கு மவுசு அதிகரிக்கிறதோ அந்த பொருளின் விலை கூடும் என்பது பொருளாதார யதார்த்தம். அதன் அடிப்படையில் தங்கத்தின் விலை அதிகரிக்கிறது. ஏற்கனவே அதிகரிப்பதற்கான காரணம் நமக்கு தெரியும். ரஷ்யா உக்ரைன் போரால் உலகத்தில் ஒரு அசாதாரண நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக தங்கத்தில் மக்கள் முதலீடு அதிகம் செய்ய ஆரம்பித்தார்கள். தற்பொழுது சீனா பிரச்சனையும் உலக பொருளாதார பிரச்சனையும் சேர்ந்து கொண்டது. இதன் காரணமாக தங்கத்தின் விலை அதிகரிக்கிறது என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பொங்கல் பண்டிகை நேரத்தில் இது தங்கம் விலை அதிகரித்திருப்பதால் நகை வாங்க இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாள் முழுக்க நான் ஸ்டாப் எனர்ஜி லைன் டேட் சிரப்.